உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த பதிவை தவறாம கொஞ்ச நேரம் ஒதுக்கி கேளுங்க. உங்களுடைய அனைத்து சாபங்களும் பாவங்களும், கடன் பிரச்சனைகள், திருமணம் ஆகல, குழந்தை இல்லை, வீடு அமையல, இப்படி பலவிதமான பிரச்சனைகள், வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்தும் தீர்வதற்கு உண்டான வழிமுறைகளை உடைய ஒரு மாதம்தான் இந்த ஆவணி மாதம் 2025. இந்த 2025 ஆவணி மாதம் 9ஆம் தேதி ஆகஸ்ட் 25 செவ்வாய் பகவான் ஜெயந்தி ஆகிறார். அப்போ செவ்வாய் பகவான் உங்களுக்கு வீடு அமையல அப்படின்னாலும், செவ்வாயினால தோஷங்கள் இருந்தாலும், சகோதர வகையில் தோஷம் இருந்தாலும், ரத்தத்தில் பிரச்சனை இருந்தாலும், பூமியில பிரச்சனை இருந்தாலும், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க அந்த செவ்வாய் பகவான் ஜெயந்தியான அந்த அன்னைக்கு, பிறந்த அந்த அன்னைக்கு அவரை வழிபடுவது உங்களுக்கு அனைத்து தோஷங்களையும் நீக்கி கொடுக்கும். அதுக்கு அடுத்தது ஆவணி 11ஆம் நாள் ஆகஸ்ட் 27 விநாயகர் சதுர்த்தி. முழு முதல் கடவுள் என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமானை வணங்காமல், விநாயக பெருமானை முன்னிறுத்தி செய்யாத எந்த காரியங்களும் நமக்கு முழு வெற்றியை அளிக்காது. அதனால விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எல்லா தோஷங்களையும் நீங்கிறதுக்கு அவர் நீக்காத தோஷமே கிடையாது, கொடுக்காத ஞானமே இல்லை. அப்ப விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயக பெருமானை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆவணி 19ஆம் நாள் செப்டம்பர் 4 வாமன ஜெயந்தி. மகாவிஷ்ணுடைய 10 அவதாரங்களில் ஒன்றான வாமன அவதாரமாக மகாவிஷ்ணு அவதரித்த அந்த நாள் வாமன ஜெயந்தி. இதுவும் இட பிரச்சனை, பங்காளி பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்திடலாம். குருவும் அந்த அன்னைக்கு ஜெயந்தி ஏறார். அப்ப குரு ஜாதகத்துல மிகப்பெரிய தனகாரகன், புத்திரகாரகன். உங்களுக்கு பணப்பிரச்சனை இருந்தாலும் சரி, குழந்தை இல்லையே நீங்க வருத்தப்பட்டாலும் சரி, இந்த குரு பகவானை குரு பகவான் அவதரித்த அந்த நாள்ல அவருடைய திருவடிகளை போய் நீங்க வணங்குறது உங்களுக்கு எல்லா தோஷங்களையும் நீக்கி கொடுக்கும். அதே நாள்ல மாதா புவனேஸ்வரியும் ஜெயந்தி ஆகிறாங்க. உலகங்களையும் படைத்தவர் புவனேஸ்வரி. அப்ப புவனேஸ்வரி பராசக்தியை வழிபடுவது உங்களுக்கு உண்டான எல்லா வகையான சக்தியையும் உங்களுக்கு வழங்கும், எல்லா வகையான செல்வங்களையும் உங்களுக்கு வழங்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆவணி 20ஆம் தேதி செப்டம்பர் 5 2025 ஸ்ரீ ஹயக்ரீவ ஜெயந்தி. கல்வியில தடை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு நாள். ஹயக்ரீவரை போய் இந்த அன்னைக்கு நீங்க வழங்குறது ரொம்ப சிறப்பு. அடுத்தது ஆவணி 22 செப்டம்பர் 7 அன்னைக்கு பௌர்ணமி தினம் ஸ்ரீ நாராயண குரு ஜெயந்தி. இது சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், ரிஷிகள் இவங்களை எல்லாம் வணங்குறது. சிவனால முடியலைனாலும் சித்தர்கள் முடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. ஆக எந்த தோஷங்களா இருந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும், அந்த சித்தர் பெருமக்களுடைய திருவடிகளை போய் சீவ ஜமாதிகளை வணங்குறதும், அவனுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவங்கள போய் வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த வகையில ஆவணி 22 செப்டம்பர் 7ஆம் தேதி நாராயண குரு ஜெயந்தி வருது. ஆவணி 25 செப்டம்பர் 10 சுந்தரானந்தர் ஜெயந்தி. 18 சித்தர்கள் ஒருத்தரான சுந்தரானந்தர் ஜெயந்தியான அன்னைக்கு பிறந்த நாள். அதே மாதிரி ஆவணி 29 செப்டம்பர் 14 சட்டமுனிநாதர் ஜெயந்தி. 18 சித்தர்ல ஒருத்தரான சட்டமுனிநாதர் பிறந்த தினம். அப்ப உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சித்தர்களுடைய ஜீவ சமாதியை வழிபடுவதும், அவர்கள் பிறந்த அன்னைக்கு அவங்கள போய் வழிபட்டு பாருங்க. உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத நீங்க பாருங்க. எல்லா தோஷங்களும் நீங்கும். எல்லா வகையான உங்களுக்கு ஒரு மன நிம்மதி இல்லைன்னா மன நிம்மதி கிடைக்கும். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே விலகிரும். அந்த அளவுக்கு சித்தர்களுடைய ஜீவசமாதி வழிபாடும் சித்தர்களுடைய அருள் இருந்தது அப்படின்னா நமக்கு எல்லாமே நம்முடைய வாழ்க்கையே மிக சுபிஷமாயிரும். அதுக்கு அடுத்தது ஆவணி 31 கடைசி நாள். ஆவணி கடைசி நாள் சுக்கிர பகவான் ஜெயந்தி செப்டம்பர் 16. அதே மாதிரிதான் குரு பகவானும் சுக்கிர பகவானும் தான் உங்களுக்கு தனத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய, மிக பெரும் செல்வத்தை அளிக்கக்கூடியவர்கள். திருமணம் ஆகாத இருக்கிறவங்களுக்கு திருமணத்தை கொடுப்பவர் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆவணி 31ஆம் தேதி ஜெயந்தி ஆயிருக்கார். அவதரித்த நாள்
அதனால அந்த அன்னைக்கு உங்க ஜாதகத்துல சுக்கிர தோஷம் இருக்குது அப்படின்னா, சுக்கிரன் வீக்கா இருக்காரு, தோஷமாயிட்டாரு, அஸ்தங்கதம் அப்படிங்கிறது வேற. மற்றபடி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் முழுக்க உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்திலே எங்க பிரச்சனை இருக்கோ அவங்க அவதரித்த நிறைய பாருங்க. இந்த ஆவணி மாசத்திலேயே செவ்வாய் பகவான் ஜெயந்தி ஆகிறாரு. முதல்ல ஆவணி 1லயே சனி பகவான் ஜெயந்தி ஆயிட்டாரு. குரு பகவான் ஜெயந்தி ஆகிறாரு. கிரிவர் ஜெயந்தி ஆகிறார். சுந்தரானந்தர் ஜெயந்தி ஆகிறார். சட்டமுனிநாதர் ஜெயந்தி, சுக்கிர ஜெயந்தி. அனைத்து தோஷங்களும் உங்களுக்கு உண்டான அனைத்து தோஷங்களும் நீங்கி வாழ்க்கையில ஒரு நிம்மதி அடைவதற்காக இந்த பதிவு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அனைவரும் தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணி இதை பின்பற்றி வாழ்க்கையில எல்லா வளங்களையும் நலங்களையும் பெறணும். சுபிஷமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.